ராம் சுப்பிரமணியம் சார், இப்ப ஜிஎஸ்டி கவுன்சில் கொடுத்திருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன், எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த பாப்கார்னும் பழைய கார் சம்பந்தமான விவகாரமும். ஏற்கனவே நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நம்ம கார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கே நம்ம ஒரு 28% வரி கட்டி தான் நம்ம வாங்குறோம், ஜிஎஸ்டி கட்டி தான். அந்த காரை திரும்ப விற்கும் போதும் அதுக்கும் ஜிஎஸ்டி இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சுவை கூட்டப்பட்ட பாப்கார்ன்கள் அதிகமா தியேட்டர்ஸ்ல இன்னைக்கு எல்லாமே மல்டிபிளெக்ஸ் தியேட்டரா மாறிடுச்சு. டிக்கெட் புக்கிங்கோட பாத்தீங்க அப்படின்னா புதிய படங்கள் வரும்போது டிக்கெட் புக்கிங்கோட பாப்கார்னும் சேர்த்து தான் நம்ம புக் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு டிக்கெட் கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு பக்கம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா சார் இது, இந்த ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் சார். முதல்ல இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு உண்டாக்கின 2 இஷ்யூஸ் சார். பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு மிகப்பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு டிமானிட்டைசேஷன் என்கின்ற பண மதிப்பிழப்பு, 2வது இந்த ஜிஎஸ்டி. அதுவாக தற்காலிகமாக மதிப்பிழப்பு, பண மதிப்பிழப்புங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் 50 நாள் என்னமோ இருந்தது. அது மிகப்பெரிய டேமேஜ பொருளாதாரத்துக்கு ஏற்படுத்தியது. சாதாரண சாமானிய மக்கள்லாம் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் ஒரு புறம். ஆனால் இந்த ஜிஎஸ்டிங்கிறது இருக்கு பாருங்க, அது கண்டினியூஸ் ப்ராசஸ். அது மிகப்பெரிய அளவிற்கு இட் இஸ் வார் அகேன்ஸ்ட் தி பீப்புள், பர்டிகுலர்லி எம்எஸ்எம்இ செக்டர். எம்எஸ்எம்இ செக்டர் மிகப்பெரிய அளவிற்கு 90%, அதாவது புள்ளிவிவரங்கள்லாம் சொல்றது 90% எம்எஸ்எம்இ செக்டர் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னா அது இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டில 2 விதமா இருக்கு சார். ஒண்ணு 20 லட்சத்துக்கு மேல சர்வீசஸ் அப்படின்னு போனா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் அல்லது மற்ற லாயர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது, அவங்களுடைய சர்வீசஸ் என்ன விதமான சர்வீஸ் ஆகணும் இருக்கணும். நீங்க கன்சல்டன்சி ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்களே கன்சல்டன்சின்னு சொன்னீங்கன்னா, அது அப்படிலாம் எடுத்துட்டீங்கன்னா சர்வீசஸ்னா 20 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா யூ ஆர் லைபிள் ஃபார் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. இஃப் இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்க்ளூசிவ்லி குட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 40 லட்சத்துக்கு மேற்பட்டது இருந்ததுன்னா நீங்க அதுல மாட்டிப்பீங்க. இதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, முதல்ல நான் அதை சொல்லிடுறேன். 2005 தான் முதல்ல இத வேட்னு பேர் இருந்தது, வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு பேர் இருந்தது. அந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ்னா அது சேல்ஸ் டாக்ஸ் பல விதத்துல இருக்கு. அதை ஒரு ஒருமுகப்படுத்தி அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்பு காட்டினதுக்கு 2005 வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு கொண்டு வந்தது. சரி, அதுக்கப்புறம் அதை 2018 இஃப் ஐ எம் ரைட், 2018 இது அந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படிங்கறத மாத்திட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாத்தையும் ஒன்னாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தது தப்பே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு துயரங்களை கொடுக்கின்ற ஒரு சட்டம்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டிங்கிறது. நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சில பேர், அதுவும் குறிப்பா ரொம்ப சாதாரணமா ரொம்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப குறைவாக தான் பண்ணிட்டு இருக்காரு சார். அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஏதோ அந்த அவருடைய வருமானங்கிறது குறைஞ்சு போச்சு. குறைஞ்சு போன உடனே அதுக்கு டாக்ஸ் கட்ட வேணான்னு அவர் நினைச்சுன்னு விட்டாரு. ஏன்னா நீங்க ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பி இன் சீரியஸ் ட்ரபிள். அவருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த இன்கம் அந்த அளவுக்கு வரலைன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் பண்ணாம விட்டார். அப்படின்ன உடனே அவங்க வீட்டுக்கு ஒரு ரெய்டு அடிச்சு அவரை வீட்டை விட்டு வெளியில வர முடியாது, ஹவுஸ் அரெஸ்டே பண்ணிருந்தாங்க சார். இந்த மாதிரி எல்லாம் அக்கிரமம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி ஜிஎஸ்டி நான் இப்ப சொன்னது போல 90% எம்எஸ்எம்இ செக்டார் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டு, நான் சொல்லல, அந்த செக்டாரினுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிதான் சொல்றது. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான இஷ்யூ. இன்னொன்னு நான் நான் பேர்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் மை கிளையண்ட். அவரு ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அது பிசினஸ் தற்காலிகமா நிறுத்திட்டு அவருடைய பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிட்டாரு. பிசினஸே பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய அக்கௌண்ட்ல இருக்கிறது அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க சார். நீ இவ்வளவு பணம் கட்டி ஆகணும், போன வரணும்னு சொல்லிவிட்டு அவருடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க.
அதுல இருந்து பணமே எடுக்க முடியாது. என்கிட்ட வந்து சார் ஊர்ல இருந்து வந்துட்டு சார் என்னோட பணத்தையே எடுக்க முடியல சார், பேங்க்ல எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெப்ரஸன்டேஷன் அது இதுன்னு இப்ப ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க. வாட் ஐம் சேயிங் இஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நீங்க வந்து இன்னும் 20 லட்சம் ரொம்ப சேஃபா சர்வீசஸ் இது இருக்கு, அதுக்கு மேல எல்லாம் போச்சுன்னா ஏதோ பரவாயில்ல, டாக்ஸ் இன்னும் 5% 18% என்னென்ன பிரெஸ்கிரைப் பண்றானோ அதை கட்டிட்டு அது கிரெடிட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த எல்லாம் நினைச்சீங்கன்னா இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. இன்ஃபேக்ட் ஸ்மால் செக்டார் பீப்புள் தான் ரொம்ப பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஆகவே இந்த ஜிஎஸ்டி என்கிறது நாம எதிர்பார்த்ததுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நாம என்ன எதிர்பார்த்தோம்னா ஏதோ சிம்பிளிஃபைடா இருக்கும், எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து செத்து போறவர், நீ பிறந்ததுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் இஸ் சார்ஜிங் யூ ரைட். அப்ப பிறக்கும் பொழுது நீங்க ஜிஎஸ்டி கட்டிவிட்டு தான் போகணும். அதே மாதிரி செத்து போயாச்சுன்னா அவனுக்கு அந்த கட்டை எண்ணெய் அது இதுன்னு என்னென்னலாம் இருக்கு, அந்த கிரமேஷன் அந்த அதுக்காக வேணா நீங்க வேணா சார்ஜ் போடலை ஒழிய, அந்த கிரமேஷன் சார்ஜஸ் இருக்கேன் அது ஒண்டி போடலை ஒழிய, அதுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன வேணுமோ ஒருத்தனை எரிக்கணும் அப்படின்னா புதைக்கணும்னா அதுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவுக்கும் அந்தந்த ஐட்டத்துக்கும் டாக்ஸ். அப்ப பிறந்தத்துல இருந்து செத்து போற வரைக்கும் ஒருத்தனுக்கு டாக்ஸ், அதோட வாழும் பொழுதும் இந்த மாதிரி பிரச்சனை. இதெல்லாம் நான் பிராக்டிகலா பேசுறேன், புரியுது. பிகாஸ் ஐ எம் சீயிங் பீப்புள் ஹூ ஆர் கிரையிங் பிகாஸ் ஆஃப் திஸ் ஜிஎஸ்டி. சரி, இப்ப நீங்க ஒண்ணு இதை சொல்றீங்க சார், நான் கேட்கிறேன் மிஸ்டர் அரவிந்தன், எதுக்கு சார் பள்ளி படிப்பதற்கு இந்த அரசாங்கம் பிரமாதமாக உதவி செய்கிறது, அப்படியே அப்படியே வானளாவி நாம வளர்ந்து விட வேண்டும், எஜுகேஷன்ல ரொம்ப சிறக்க வேண்டும் அப்படின்லாம் கதையெல்லாம் அடிக்கிறாங்களே, எதுக்கு சார் நோட்டு புஸ்தகத்துக்கு பேப்பர் வாங்கினா அப்படின்னு சொன்னா அவனுக்கு எதுக்கு சார் டாக்ஸ், பென்சில் வாங்கினா அப்படின்னா எதுக்கு சார் அந்த குழந்தைகளுக்கு டாக்ஸ்? நான் ஐ எம் டாக்கிங் இப்ப அது குறைச்சிருக்கேன் 12% 5% குறைச்சிருக்கேன், அது வேற விஷயம். நான் ஐ எம் கொஸ்டினிங் தி வெரி பிரின்சிபிள் ஆஃப் டாக்ஸிங் நோட் புக்ஸ். இதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கேன். அப்ப நீங்க அதை நீங்க வந்து டாக்ஸ் கட்டி ஆகணும், அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த புக்கை நோட் புக்கை விநியோகம் பண்ண முடியும். இதெல்லாம் நியாயமா சார் இதெல்லாம்? அதனால பாப்கார்னுக்கு இவங்க கூட்டி இருக்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லைங்கிறீங்க. ஆமா சார், இப்ப நான் சொன்ன கேசஸ் எல்லாம் பாருங்களேன். இப்ப நான் சொன்ன கேசஸ் எல்லாம் சார் பிசினஸே இல்ல சார். அவருடைய பையனுக்கு ரொம்ப சீரியஸான உடம்பு வந்துருது, அமெரிக்கால போய் அவனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவும் அவரும் அவர் ஒய்ஃப் 2 பேரும் போயிட்டாங்க. பிசினஸே இல்ல. அதுக்குள்ள இங்க வந்து என்ன பண்றான்னு திரும்பி ஊருக்கு வந்து பார்த்தா அவர் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க சார். ஒருனா கூட பிசினஸே பண்ணல. ஏன் நான் ரெஜிஸ்டர் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க இவ்வளவு கட்டு அவ்வளவு கட்டு நீங்க போகும்போது அதை பண்ணல இதை பண்ண என்னவோ கதை எல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? சோ இது வந்து இது வந்து தேசத்துக்கு ரொம்ப துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டாக்ஸேஷன் சார். அது டாக்ஸ்ங்கிறது என்ன, அது வந்து அர்த்த சாஸ்திரத்துல சொல்லும் பொழுது அவன் என்ன சொன்னார்னா, பூல இருக்கிற தேன் இருக்கு பாருங்க, அது எப்படி அழகா அந்த வண்டு எடுக்கின்றதோ அது அந்த பூவுக்கும் சேதம் இல்லாமல் தேனிக்கு அந்த தேனும் கிடைக்கிற மாதிரி எவ்வளவு அழகாக செய்கின்றதோ அது போல செய்வதுதான் டாக்ஸேஷன் அப்படின்னு ரொம்ப அழகா இன்னைக்கு இவங்க இந்த அரசாங்கம் பிஜேபி அர்த்தசாஸ்திரம் கௌடில்யர் அவங்க இவங்க எல்லாத்தையும் பிரமாதம் ஆஹா ஊஹுன்னு கொண்டாடுறாங்க. அந்த டாக்ஸேஷன் பிரின்சிபல் அதுதான் சார் சொல்றது. பூவில் இருக்கக்கூடிய தேனை வண்டு எப்படி அழகாக அந்த பூக்கு சேதம் இல்லாமல் இந்த பசிக்கு உணவாக அந்த தேனையும் ரொம்ப பிரச்சனை இல்லாத எடுத்து சாப்பிடுறது அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு நீங்க பாட்டு அநியாயமா எல்லாத்தையும் போட்டு டாக்ஸ் பண்ணா என்ன சார் அர்த்தம்? பிறந்ததுல செத்து போற வரைக்கும் ஃப்ரம் கிரேடில் டு கிரேவ். அதுக்கு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல சொல்லிட்டா எங்க நான் கிரமேஷனுக்கு நான் சார்ஜ் போட்டேன், அதெல்லாம் கதை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதம் வீராவசமா பேசணும். என்னென்ன உபகரணங்கள்லாம் வேணுமோ ஒருத்தனை எரிக்கிறதுக்கு அவ்வளோத்தையும் நீங்க அதுக்கு டாக்ஸ் போட்டு தானே வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. ஆக இதெல்லாம் இப்படி ஒரு நிலைமையில இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க பாப்கார்னுக்கு அது அவன் தான் இப்பவே ஆல்ரெடி சார். பாப்கார்ன்ல சுவாரஸ்யம் என்னன்னா சார், அதாவது லேபிள் ஒட்டி இருந்தாலும் சரி ஒட்டலைனாலும் சரி, அதுல உப்பு மசாலா கலந்து வித்தீங்க அப்படின்னா அதுக்கு 5% ஜிஎஸ்டி.
அதுவே முன்கூட்டியே பேக் செய்யப்பட்டு லேபிள் ஒட்டி இருந்தது அப்படின்னா அதுக்கு 12%. கரெக்ட். இனிப்பு காரமல் வந்து கலந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு 18%. 18%. இப்ப அது இப்ப இன்னைக்கு ஆல்ரெடி இவங்க எல்லாம் கதறாங்க. யாரு தியேட்டர் ஓனர்ஸ்லாம் அதையும் சேர்த்துதான் நாங்க சார்ஜ் பண்றோம், அந்த பாப்கார்னையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார்ஜ் பண்றோம். இப்ப நாங்க எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றது, டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? போனா போட்டோம், போய் அங்க போன சினிமாவே பார்க்காத, சினிமா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஏன் இன்னைக்கு வெங்காயம் விலை ஏறி இருக்கேன், நான் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா நான் வெங்காயமே சாப்பிடுறது இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விபரீதமான பேச்செல்லாம் இருந்ததுன்னா நாம என்ன சார் செய்ய முடியும்? ஓகே, ரொம்ப அநியாயமா இருக்குது. அதே மாதிரி நீங்க இப்ப சொல்றீங்க புதுசா நம்ம கார் வாங்கினாலும் அதுக்கும் ஜிஎஸ்டி, அதை விற்கிறதுக்கு போனா அதுக்கு ஜிஎஸ்டி. என்ன சார் இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி? இப்படியே போயிட்டு இருந்தா எது வந்து ஒரு ஒரு யூனிவர்சல் டாக்ஸேஷன் which is going to be beneficial to the entire country, beneficial to the people of this country அப்படின்னா அது detrimental to the interest of the people அப்படின்னு இருக்கும்போது எப்படி சார் நியாயமா இருக்கும்? எல்லாத்துக்கும் அது இது என்ன ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருக்காங்கன்னா, பணம் வேணுமா, நீங்க ஏதாவது நீங்க இப்ப உங்களுக்கு ஏதாவது இன்சென்டிவ் கூட கொடுப்பா சார், இதெல்லாம் நீங்க டாக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, இந்த இப்படி எல்லாம் போட்டா டாக்ஸ் வரும், அப்படி எல்லாம் போட்டா டாக்ஸ் வரும், இன்னும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு அவார்டு கொடுத்துட்டு ஆஹா பரவாயில்லையே, அதையும் சொன்னாங்களே அதுக்கும் போடுவோம், இது சொன்னாங்களே இதுக்கும் போடுவோம்னா, ஐ திங்க் இதெல்லாம் நான் பிராக்டிகலா பேசுறேன் சார். ஐ எம் நாட் ஏதோ தியரியா நான் பேசல. ஓகே சார், இதெல்லாம் வெரி ரொம்ப ரொம்ப அநியாயமானது. இந்த அநியாயம்ங்கிறது இந்த நான் சொன்ன மாதிரி கௌட்டில்யருடைய அர்த்த சாஸ்திரத்துக்கு விரோதமானது. ஓகே, இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த நாட்டுக்கு நாம என்ன செய்யறதுன்னே தெரியல சார். இந்த வேலைலாம் ஒரு அநியாயமான பணம் வேணுங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் இதையும் போடு அதையும் போடு அதையும் போடும். எப்படி சார் இந்த நாட்டுல வாழாது? ஓகே, அதாவது ஒருத்தனுக்கு நீங்க உங்களுக்கு வருமானம் என்ன சார்? நான் ஒரு சொல்றேன், வருமானம் உங்களை கேட்கல. உங்களுக்கு அதிகபட்சம் டாக்ஸேஷன்னா 30%. உங்களுடைய ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டுன்னா, நேற்றுக்கு ஒரு முக்கியமான ஒரு அன்பர் ஒரு ஐடி செக்டர்ல ரொம்ப ஹை பொசிஷன்ல இருக்காரு. அவர் வயத்தெல்லாம் எரிஞ்சு சாபம் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 30% இன்கம் டாக்ஸ் கட்டுறேன், அதுக்கப்புறம் அதை தாண்டி நான் எதை வாங்கினாலும் அதுக்கு வேற இப்படியெல்லாம் போட்டு ஆவரேஜ் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 20% போயிடுறது. 50% என்னுடைய வருமானம் போச்சுன்னா நான் வந்து வெளியில பார்த்தா எனக்கு இன்னும் 1 கோடி ரூபாய் வருமானம் வராம இருக்கு. ஆனா 50 லட்சம் ரூபாய் தான் சார் நிக்கிறது கையில, என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறார். புரியுது. இதெல்லாம் இதான் சார் நடக்கிறது இந்த நாட்டிலே. அநியாயம், இந்த நாட்டிலே அநியாயம். இந்த ஜிஎஸ்டி என்று கொண்டு வந்தது மிகப்பெரிய அநியாயம் என்று நான் முதல் கட்ட கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார், ஓகே, பேசலாம்.